இருக்கிறார், உங்களை பற்றி பேசுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற அந்த 3 டைட்டில் இந்த பகுதியை நம்ம சிந்திச்சோம்னா அது நல்லா இருக்கும். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், உங்களை பற்றி பேசுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற அந்த 3 வரிகள். இந்த 3 வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள். பிரியமாக இருத்தல், பேசுதல், ஆசீர்வதித்தல் அப்படிங்கிற அந்த 3 பகுதி. ஸோ இந்த காலை வேளையில் இந்த பகுதி நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நான் வாசிக்க கேட்ட பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம். 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல முக்கியமான ஒரு சாப்டர் பாருங்கள். நல்லா கரெக்டாக ஷார்ப்பாக கவனிச்சிங்கன்னா தான் இந்த இடம் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நல்ல அருமையான பகுதி. இஸ்ரவேலின் ஒரு ராஜாவை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் ராஜாவை குறித்து ஒரு நல்ல ஒரு சிந்தனை நமக்கு இந்த நாளிலே வருகிறது. ஆகாப், பைபிளில் ஆகாப் என்கிறவர் ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம். 22 ஆண்டுகள் இஸ்ரவேலில் இவர் அரசராக இருந்தார். கிமு 850 அவர் ராஜாவாக இருக்கிறார். அப்படின்னா பாருங்கள், கிமு 850 இயேசு கிறிஸ்து எல்லாம் பிறக்கல, சரியா? தேவனாகிய கர்த்தர் மானிடனாக இந்த பூமிக்கு வரவில்லை. ஆனால் அதுதான் இந்த கிமு 850 இவர் இஸ்ரவேலில் ராஜாவாக இருக்கிறாரு. இஸ்ரவேலில் 7வது ராஜா ஆகாப். ஆனால் ஹி வாஸ் விக்கட் கிங் என்று சொல்லுவாங்க. துன்மார்க்கமான ராஜா, நல்லவர் கிடையாது, துன்மார்க்கமான ராஜா. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின்படி நடந்திருக்கிறது. இவர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடினால இவருடைய மரணமும் ரொம்ப ஷார்ட்டாக இருந்திருக்குது. இவருடைய வாழ்க்கையும் ரொம்ப போராட்டமாக இருந்து இவரும் நிறையவருக்கு தொல்லையாக இருந்திருக்காரு. அதனால இவரை பற்றி பரலோகத்திலே பேசப்பட்டது, இவருடைய நாள் குறிக்கப்பட்டது, இவருடைய மரணமும் பரலோகத்திலே சொல்லப்பட்டது. அதுதான் நாம் ரொம்ப முக்கியமாக இந்த நாளில் நாம் கவனிக்கிறது. இவருடைய மனைவி எசபேல் என்று சொல்லுவாங்க. ஒரு சீதோனிய ராஜகுமாரிக்கு அவ்வளோ ஆள் சரி கிடையாது. பாகால் வணக்கத்தில் தேறி போன பொண்ணு. அதாவது பாகால் வணக்கம் என்ன, சிலை வணக்கம். பாகால் வணக்கம் இந்த ஆகாப் ராஜாவுடைய காலத்தில் பெருகினது. யெகோவாவின் தீர்க்கதரிசிகளை இவர் என்ன பண்ணார்? தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தினார். எலியா வாழ்ந்த காலம், எலியாவுடைய காலத்தில் ஆகாபு ராஜாவாக இருக்கிறார். எலியா கூட என்ன பண்ணார்? ஆகாபுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? சில காலங்கள் ஓடினார்னு இருக்குது. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் அது இருக்குது. விக்கிரக தோப்புகளை உண்டாக்குனார்னு இருக்குது. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ல் அது இருக்குது. இதனால் எலியா சொல்லியிருந்தார், ஆகாபு மரணம் அடையும் போது அவனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனமும் இருக்குது. அது 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 38ல் அது இருக்குது. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 38ல் அது இருக்குது. எலியா ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எலியாவின் சாபத்தை வாங்கின ஒரு ராஜா தான் இந்த ஆகாப் ராஜா. எலியாவின் சாபத்தை வாங்கி 22 வருஷம் இஸ்ரவேலை ஆளுகை செய்த ஒரு ராஜா தான் இந்த ஆகாப் ராஜா. ஸோ இவரை குறித்து நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இவரில் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. நாம் கண்டுபிடிக்கிறதுக்கும், நாம் அறிந்து கொள்வதற்கும், நாம் தெரிந்து கொள்வதற்கும் இவருடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால தான் இந்த மாதம் கடைசி மாதமாக இருக்கிறது. 1 வருடங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி 12வது மாதத்தில் நம்ம அனைவரையும் கர்த்தர் உட்கார வைத்திருக்கிறார். ஆகினால நம்முடைய ஆயுசு நாட்கள் போன்றவைகள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து டெசிஷன் எடுக்கப்படும், முடிவெடுக்கப்படும், சொல்லப்படும். கர்த்தர் நம்மை குறித்து பேசுகிறார், நம்மேல் பிரியமாக இருக்கிறார், நம்மை கவனிக்கிறார் என்று இந்த அதிகாரத்தில் நீங்கள் காண முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் ஃபுல்லாக வாசிங்கன்னா, இந்த செய்தியை கேட்டுட்டு வீட்டில் போய் ஃபுல்லாக வாசிங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். அதனால் நாம் இதில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வோம். இந்த ஆகாப் 22 வருஷம் இஸ்ரேலில் அரசராக இருந்தாருன்னு நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை இவர் விசுவாசிக்கவில்லை. பாகாலை தான் நம்பினார். பாகால் சிலை வணக்கம் அந்த காலத்தில் அவ்வளவு பிரபலமாக இருந்துச்சு. கிமு 850 எல்லாம் பாகாலை நம்பினபடினாலே பாருங்கள், இஸ்ரேல் வம்சத்தில் வர ஒரு இஸ்ரேல் ராஜா தேவனாகிய கர்த்தரை மறந்துருக்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய அந்த தேவனுடைய நாமத்தை அவர் மறந்துட்டார். பார்த்தீங்களா? மறந்து பாகாலுக்கு போகிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி விசுவாசிப்பான், ஞானசாரம் எடுப்பான், கடைசியில் திருவிருந்து எடுப்பான், வேறு எங்கேயாவது போயிடுவான், கடைசியில் வேறு ஏதாவது கோணத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு கணக்கு இவர். இஸ்ரவேலில் ஒரு தேவனாகிய கர்த்தர் இருந்தும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த மனைவியை போல மனைவியினுடைய தெய்வத்தை எல்லாம் கும்பிட ஆரம்பித்தார்.
விட ஆரம்பித்து விக்கிரக தோப்பே உண்டாக்குனார். அப்போ இவருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, அதுதான் கடைசி தருணம். இவருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அந்த விஷயம் என்ன தெரியுமா? அது வந்து கடைசி தருணம். கடைசி தருணம் அப்படின்னா அது நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலேருந்து நாம் அது நமக்கு நல்ல தெளிவாக இருக்குது. ராமோத் என்கிற இடத்துல இவர் வந்து யுத்தத்துக்கு போகிறார், சீரியர்களோட யுத்தத்துக்கு போகிறார். அப்போ சீரியர்களோட யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேலின் ராஜாவாகிய இவர் கூட்டுக்காக என்ன பண்ணுறாரு, யூதாவின் ராஜாவையும் ஒன்று சேர்த்துக்கிறார். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாவும் 2 பேரும் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. எப்போவுமே ராஜாக்களுடைய வாழ்க்கையில் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிக்கு இருப்பாங்க. தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, நாங்கள் அங்கே போகலாமா, நாங்கள் அந்த யுத்தத்தை ஜெயிப்போமா, ஜெயிச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயத்தோடு வர முடியுமா அப்படின்னு. அப்போ இந்த ஆகாவுடைய காலத்தில் 400 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதை வாசிக்கலாம். 5வது வசனம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடிவர செய்து, நாங்கள் கிளையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போம், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். பார்த்தீங்களா, 400 தீர்க்கதரிசிகள் ஒன்றா என்ன பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுவீங்க அப்படின்னு. இதில் ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு, மிகாயான்னு அவருடைய பேர். அவருக்கு பேர் என்னது, மிகாயா. மிகாயா சொல்கிறாரு, போகாதீங்க. என்னது, 400 பேர் சொல்கிறத கேட்குறதா, ஒருத்தன் சொல்கிறத கேட்குறதா? நீங்களே யோசிங்க. இப்போ நீங்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து ஒருத்தனை பிசாசி பிடிச்சவன்னு சொன்னால் அவன் பிசாசி பிடிச்சவன் தான். மெண்டலாக்கணும்னு நீங்கள் 100 பேர் சேர்ந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஒருத்தனை மெண்டலாக்கலாம். அந்த அளவு அந்த 100 பேருக்கு அந்த அளவு ஒரு பவர் இருக்குது. 100 பேர் சொன்னீங்களே, இப்போ இவ்வளோ பேர் சொல்கிறாங்கல்ல, அப்போ நான் எதை நம்புறது, இதை நம்புறதா அதை நம்புறதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதே தான் 400 தீர்க்கதரிசிகள் ஒன்றா சேர்ந்து இந்த ஆகாப் ராஜாக்கிட்டையும் அந்த யூதாவின் ராஜாக்கிட்டையும் சொல்கிறாங்க, போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் மிகாயாங்கிற ஒரு உண்மையான